ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஆலியா டேமுக்கு பின் பகுதியில் லொக்கேட் ஆகியிருக்க ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஹிடன் பிளேஸ் அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஹிடன் பிளேஸ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, எப்படி போகணும், இது எல்லாத்தையுமே பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த சூப்பரான ஹிடன் பிளேஸ்க்கு போகணும்னா ஆலியா டேமை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆலியா டேம் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. அதாவது வால்பாறை மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு டேம் நம்ம பார்ப்போம்ல, அதுதான் ஆலியா டேம். ஆக்சுவலாக அந்த ஹிடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆலியா அணையோட பின் பகுதியில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. எக்ஸாக்டாக இங்கேருந்து, அதாவது இந்த ஆலியா டேம்லேருந்து 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. இதோ ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்க, இதுதான் ஆலியா டேம். நாங்கள் ஆல்ரெடி ஆலியா டேம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த ஆலியா டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் பிளேஸ் அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்கிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாமே பாருங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வண்டியில் போனீங்கன்னா அந்த ஹிடன் பிளேஸ்க்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே போய் ரீச் ஆகிடலாம். நடந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலியா டேம் தாண்டதுமே அறிவுத்திருக்கோயில் ஒன்று வரும். அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாதைகளுமே போட்டு வச்சுருப்பாங்க, வண்டி பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் சொன்ன அந்த ஹிடன் பிளேஸ். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இங்கே போகணும் போகக்கூடாது அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக போய் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஆலியா டேம் மேலே இருந்து பார்ப்போம்ல, நிறைய மலைகள்லாம் தெரியும்ல, அந்த மலைகள் தான். ஆக்சுவலாக ஆலியா டேமில் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால் நிற்கவே முடியுது. இல்லைனா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும். இப்போ இங்கே பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன், அதனால தான் டேமில் தண்ணி எல்லாமே வற்றி கிடந்துச்சு. ஸோ இந்த பிளேஸையுமே பார்த்தீங்கன்னா எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே குளிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. போலீஸுமே பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த இடத்துலையுமே நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஜாலியாக போய் குளித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் இது. இந்த பிளேஸை விட இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான பிளேஸ் இருக்குது. அந்த வழியாக போனால் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மரங்கள்லாம் தெரிஞ்சதில்ல, அந்த மரம் தெரியுது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மரத்துக்கு தான் போக போகிறோம். மரத்துக்கு இந்த மாதிரி உள்ளெல்லாம் நடந்து போகணும்ல அவசியம் இல்லை. இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மண் தடை சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அந்த மண் தடை வழியாக தான் அந்த மரத்து பக்கத்தில் நம்ம நடந்து போக போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். போகும்போது அப்படியே ஒரு ஜங்கிள் வாக் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. இடங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக க்ரீனியாக செம்மையாக இருக்குன்னு. நேச்சர் தாங்க. நேச்சர் கிட்ட எதாலையும் நிற்க முடியாது. அதோ அங்கே தண்ணி ஓடுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளேஸில் தான் நின்றுருந்தோம். இப்போ நம்ம அதோட ஆப்போசிட் பிளேஸில் தான் நின்றுருக்கோம். மரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படகுமே கிடக்குது. லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் தூக்கிட்டு வந்துருங்க. இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வேறு லெவல் பிளேஸ். மரமே இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயில் அடிச்சதுன்னா இங்கே வந்து உட்காந்தா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேம்பிங்கே போட்டுடலாம் போல், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே லோக்கல் பிளேசஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக போய் சேர்ந்து குக்லாம் பண்ணி சாப்பிடுவீங்களா மதியானம் திங்ஸ்லாம் கொண்டுட்டு போய். அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து குக்லாம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஒரு படகு கிடக்குது பார்த்தீங்களா. இந்த படகுல தான் போட்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஆலியா டேமில் நீங்கள் போட்டிங் போகிற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இந்த இடங்களில் தான் வந்து சுற்றி காட்டுவாங்க. இங்கே பாருங்கள் ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆலியா அணையோட தண்ணி கூட தான் போய் சேருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நம்ம ஆலியா டேமுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. நாங்களே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பிளேஸை விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஆலியா டேமோட இன்டீரியரை விட இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டான இடம் இது.
ஸோ இங்கேருந்து பார்த்தா ஆலய டேமே நம்மளால் பார்க்க முடியும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இருங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்பவே விசிபிளாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் மாதிரியே இல்லை, ஏதோ வெளிநாட்டுக்கு ஐலாண்டுக்கு போன மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லோவாக இருக்குது. வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா டேம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தெரியுது பார்த்தீங்களா ஆலய டேம், இதுதான் அந்த டேமு. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்டராக தான் இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் கரெக்டாக வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வால்பாறைக்கு போனால் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க முடியும்லாம் இல்லை, இங்கே நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது ஆலய டேமுக்கு பின்னாடி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே 360 டிகிரியில் இந்த பிளேஸோட வியூ பாருங்களா, ஃபுல்லாக சுற்றி மலைகள் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆலய டேமுக்கு தண்ணிலாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. நாங்கள் இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. என்னதான் இந்த பிளேஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான். இங்கெல்லாம் வலிக்கு விட்டுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆலய டேமோட தண்ணிலாம் இருக்குல்ல, அங்கே தான் இந்த தண்ணி நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ வந்து ஃபோட்டோஸ் இருக்கிறதோட விட்டுருங்க. அவங்க குளிக்கிறாங்க இவங்க குளிக்கிறாங்களா பார்த்துட்டு இருக்காதிங்க. நம்ம வந்தோமா ஃபோட்டோஸஸ் எடுத்தோமா கால் நினச்சோமா போயிட்டே இருந்தோமா அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல குளிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வரும்போது நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்களே, அங்கே குளித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே குளிக்கக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குளிக்க வேண்டாம், நமக்கு சேஃப்டி தான் ரொம்பவே முக்கியம். ஸோ கைஸ், நீங்கள் எப்போவாவது ஆலய டேமை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆலய டேமுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிளேஸையும் மறக்காமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆலய டேமை விட ரொம்பவே இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடித்து சொல்லுவோம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் லவர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க. Thank you for watching guys. We will meet in our next exploring video.